நல்லவன் என்று சொன்னாலும் அவன் நேருவாகிவிட முடியாது. எங்கே இன்னொரு போர் இந்தியா மீது திரித்துவிடப் போகிறார்கள் என்று அச்சப்படுகிற அளவிற்கு ஒரு கொள்கை சித்தாந்தமுடையவர்கள் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். எனவே தேசிய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுச்சி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்திய தேசத்தில் அவர் பாதப்படாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு பாதத்தை அங்குலமங்கலமாக பாதாடிகளை வைத்து அளந்திருக்கிறார். அந்த தலைவனுக்குத்தான் தேசத்தினுடைய அத்தல துயர்களும் தெரியும். உக்ரைன் போரை பார்க்க சென்றவனுக்கு மணிப்பூரை பற்றி தெரியாது. ஆனால் நம் தலைவருக்கு மணிப்பூரின் வழி தெரியும், மகாராஷ்டிராவின் வழி தெரியும், கேரளாவின் வழி தெரியும், தமிழகத்தின் வழி தெரியும், ஆந்திராவின் வழி தெரியும், தெலுங்கானாவின் வழி தெரியும். ஏனென்றால் நம் தேசத்திற்கான தலைவர் ராகுல் காந்தி. எனவே நாம் லட்சியங்களை வென்றெடுக்க, எதிரிகளை துவம்சம் செய்ய இன்னும் உங்களுடைய கொள்கை உணர்வு என்பதும் வேகமாக இருக்க வேண்டும். இன்னும் நாம் களத்திலே முதன்முறையாக நாம் இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்திலே மிகச்சிறந்த தொண்டர்களை பெற்றிருக்கிறது, கொள்கை சீலர்களை பெற்றிருக்கிறது. அந்த தியாக சீலர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து என்னோடு போராடிய, என்னோடு கடுமையாக உழைத்த சர்க்கிள் தலைவர்கள், குறிப்பாக இந்த பகுதியினுடைய சர்க்கிள் தலைவர், இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாட்டில் ஒரு சர்க்கிள் தலைவர் என்ன செய்யணும்ன்றதுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது. நான் வந்து 1900 சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கு என் பையனு கூட அவர் தான் பேர் வச்சார். ரெண்டாவது சொல்றேன், தலைவா இன்று தமிழகம் முழுமையும் சுற்றுப்பந்தனை அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து இந்த காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு இந்த மாவட்டம் சென்னையிலே முடிந்த பிறகு ஊட்டியிலே ஒரு கூட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல்